நம்ம சிலரை பார்க்கலாம், அவங்க எப்போ பாரு வாழ்க்கையோட போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலையெல்லாம் ரொம்ப கரெக்டாக நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் அவங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கும்போது வாழ்க்கையில் வர்ற சேலஞ்சஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். அவங்களால கடைசியில் ரெஸ்ட் எடுக்க முடியாமல் போயிடும். அவங்க மனசு சொல்லும், கொஞ்சம் நேரம் உட்காரேன், செத்த நேரம் உட்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு உடம்பு கெஞ்சும். ஆனால் இவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, சட்டையே பண்ண மாட்டாங்க. ஓடி 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 உழைச்சி கடைசியில் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்லேயே வந்து விழுந்துருவாங்க. ஏன்னா உடம்பில் தெம்பு வேணும், உடம்புக்கு ரெஸ்ட்டு வேணும். இவங்களுக்கு அந்த ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. இப்போது 24 மணி நேரத்தில் 3 ஒரு பங்கு தூங்குகிறோம். அதாவது 8 மணி நேரம் தூங்கணும். கரெக்டாக 8 மணி நேரம் தூங்கணும்னு எங்கேயும் சொல்லி வைக்கலை. அதுதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே தூங்கினா அது வேறு விதத்தில் தான் பார்ப்பாங்க. 8 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் யாரும் தூங்கக்கூடாது. 8 மணி நேரமே ஜாஸ்தி. அதாவது இப்போ பகல் பூரா கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு மென்டல் ரெஸ்ட்டு வேணுங்கும்போது 8 மணி நேரம் தூங்கலாம். இப்போ யோகிகள்லாம் 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. அவங்களுக்கு மென்டலியும் ரொம்ப ஜாஸ்தி ஒர்க் இல்லை, ஃபிசிக்கலியும் ஒர்க் இல்லை. மெடிடேஷனில் அவங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கிது. அதனால் கரெக்டாக மிட்-நைட்டு 12லேருந்து 3 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அது தாராளம் அவங்களுக்கு போகும். நம்மளை மாதிரி சாதாரணப்பட்ட ஆளுங்கள்லாம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினாலே போகும். ஆனால் இவங்களுக்கு அந்த தூக்கம் கூட கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இது கடைசியில் டிப்ரெஷனில் கொண்டே விட்டுரும். ஆனால் இந்த மாதிரி ஓவர் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கும் ஃப்ளவர் ரெமெடிஸில் சொல்யூஷன் உண்டு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்ற விஷயம்.